ஓடு அச்சமில்லை ஓடு 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 அச்சமில்லை ஓடு. ஐயோ சாணிலாம் போட்டிருக்கு. இங்கே எப்படி மாடு ஏறி வரும்? ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கேரளா ட்ரிப்போட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வாகமானில் மெட் ஹவுஸ்னு ஒரு பிளேஸ்க்கு தான் போகணும். சுற்றி நிறையா மரம் செடி எல்லாமே இருந்துச்சு. மெட் ஹவுஸ்னாலே புல்வெளி அந்த மாதிரி தான், பார்க்க சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி பசங்க காத்தாடிலாம் வாங்கி அழகாக பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கும் போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அண்ட் அந்த பிளேஸ்க்கு கொஞ்சம் கீழே வந்து போட்டிங் இருந்துச்சு. இது நம்மளே பேடல் வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நான் ஏதோ பேடல் பண்ண தெரிஞ்ச மாதிரி உக்காந்துக்கிட்டேன் ஏறி. ஃபஸ்ட் அது எப்படி ஓட்டணுன்னே எனக்கு தெரியல. நான் ஒரு சைடு தள்ளுறேன், அது ஒரு சைடு போகுது. ஒரே இடத்துல நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு ஒரு வழியாக நாங்கள் கரெக்டாக ஃப்ரண்ட்டில் மூவ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு. ஓட்டுறா நீ ஓட்டுறா, அதெல்லாம் ஒன்றும் இடிக்க மாட்டோம். இடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தான் இந்த மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாப்பல. பார்த்தீங்களா, ஜாலியாக போகிறாங்க இவங்க. போட்டிங்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு போயிட்டோம். போகிற வழி எல்லாமே கடை தான், பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஆடுக்குட்டி பொம்மை இருந்தது. ஆனால் அது பார்க்க ஆடுக்குட்டி மாதிரி இல்லை. ஏதோ மக்ரூனியில் மண்டையை சொருகி அதில் ஏதோ கண்ணு மூக்கெல்லாம் வச்ச மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். போகிற கடை எல்லாமே நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிட்டோம், எதுவுமே வாங்காமல். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட். பிளேஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பல வித்தைகள்லாம் காமிச்சிட்டு அப்புறம் நாங்கள் ஒரு நல்ல பிளேஸை பிடிச்சிட்டோம். நான் இப்படி ஏறி போகிறதுக்குள்ளே என் ஹஸ்பண்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போய் உட்காந்துட்டாரு. அப்புறம் இந்த சைடு பட்டாங்க என் தங்கச்சி பள்ளி மாதிரி ஓட்டின்னு இருக்கு மரத்தில். ரெண்டு பெரிய ஃபோட்டோ எடுக்காமல் நான் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபேமிலியாக நாங்கள் எல்லோரும் ஆரா டான்ஸை போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. இது என்ன பிளேஸ்ன்னு பார்க்குறீங்களா? வெல்கம் டு தி மூனார். அதாவது நாங்கள் 5 days ட்ரிப்பு பிளான் பண்ணோம். 5 days-உமே 5 டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு நாங்கள் தாவி போயிருக்கோம். தூங்கி எழுந்ததில் மூஞ்சி வீங்கிருக்கு, பார்த்து பயந்துடாதீங்க. ரெசார்ட்டில் நாங்கள் மார்னிங் எழுந்து வந்த ஃபஸ்ட்டு பிளேஸே ஸ்விம்மிங் பூல் தான். ஸ்விம்மிங் பூலில் இறங்கி நாங்கள் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. தெரிஞ்ச அந்த ஒரு 10க்கு 10 ஸ்டெப்பே நான் போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருங்கப்பா. ஒண்ணுமே தெரியலையே. நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங் பூல்லையே நாங்கள் ஓடி பிடிச்சிலாம் விளையாடிட்டு இருந்தோம். இந்த பையன் தவளை கொட்டா மாதிரி நீந்திட்டு போனால் பிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சி போய் மாட்டிக்கிட்டான். தண்ணிக்குள்ளே மூழ்கி ஒரு வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அது எப்படியோ நிறைவேறிடுச்சு. சுமார் ஒரு 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நாங்கள் ஸ்விம்மிங் பூல்லையே தான் விளையாடிட்டு இருந்தோம். அங்கேருந்து வரவே மனசு வர மாட்டேங்குது. ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் கூடயே விளையாடினது. நாங்கள் இந்த ரெசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து நான் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் எடுத்து காட்டுறேன். அடுத்து மூணாரில் இந்த ஒரு புஷ் மாதிரி இருக்க ஒரு பிளேஸ்க்கு தான் போகணும். மலை மாதிரி தான் இருந்துச்சு ஏறுறதுக்கு. எங்கே நம்ம போகிறோம்? டக் 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 குறுக்கு பாதையில். ஐயோ என்னடா ஏறவே முடியல. ஐயோ இப்போவே மூச்சு வாங்குது ஏறும்போதே. ஐயோ சாணிலாம் போட்டிருக்கு. இங்கே எப்படி மாடு ஏறி வரும்? மனுஷ சாணி. ஐயோ
ஐயோ வீடியோ வேற எடுத்துன்னு இருக்கு. அவ்வளோதான், மலையில் ஏறி சறுக்கி விழுந்து சேதாரம் ஆகிடுச்சு. நான் ஒரு பக்கம், என் ஸ்லிப்பர் ஒரு பக்கம்னு எல்லாம் போயிடுச்சு. பத்தாதுக்கு அந்த செடியில் முள் வேறு இருந்துச்சு போல், அது வேற கண்ணா பின்னான்னு எல்லா இடத்துலையும் குத்திடுச்சு. இதுக்கு மேலே போனால் நான் உருண்டு தான் கீழே வரணும்னு சொல்லி நான் போகலை, கீழே இறங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு மூணாரில் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்துவிட்டோம். அங்கே வந்து இங்கே விஆர் கேம்ஸ்னு இருந்துச்சு. வெறும் 100 ருபீஸ் தான். நிஜமாகவே அந்த 100 ருபீஸ்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லோ பட்ஜெட்டில் சூப்பரான ஒரு விஆர் கேம் தான். டீ குடிக்கலான்னு ஒரு 8 மணிக்கா ஸ்டாப் பண்ணாங்க. அப்படியே பனி முழுகி பனி மழையாக கொட்டுது. மண்டலத்தில் இருக்கும் பரமபிதாவை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்து சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய வேண்டும். அந்த ஒயிட் கலரில் ஃபேடாக வர்றது எல்லாமே ஸ்னோ தான். ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஒக்கேனக்கல் போயிட்டோம். ஒக்கேனக்கல்லில் வந்து ஃபேமஸானதே வந்து அந்த பரிசல் அப்படின்ற ஒரு போட்டு தான். அந்த பரிசல் போட்டில் உட்காந்து போகும்போது ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போகும்போதே வந்து அழகாக வேடிக்கை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் போகணும். அண்ட் இதில் வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க இந்த பரிசலில். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே போக மாட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இறக்கி விட்டுருவாங்க. அங்கே இருந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு வழி இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நடந்து அந்த மாதிரி தான் போகணும். நடந்து போகும்போதே பக்கத்தில் பாறை, தண்ணி ஓடுற சவுண்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு போகணும். செம்மையாக இருந்துச்சு. திரும்ப நாங்கள் போட்டில் ஏறி உக்காந்துட்டோம். எனக்கு ஒரே குஷியாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போகிறதுனால. இப்படி தான் நான் வந்து வாயெல்லாம் பொழந்துக்கிட்டு கை தட்டிட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தேன். அங்கே பார்த்தீங்களா அந்த போட் அழகாக சுற்றுதில்ல, அது மாதிரி நம்மளோ ரிங்கா ரோசஸ் விளையாடிட்டே போக போகிறோம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. போட்டிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளாடலான்னு சொல்லி ஓரமாக வந்துட்டோம். அப்படியே மேலே பார்த்தா வெயில் மண்டையில் ஸ்ட்ராவை போட்டு உறிஞ்சுன்னு இருக்குது. போட்டிங் முடிச்சுட்டு நல்லா சுட சுட மீனை வெளுத்து கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கடையில் நிறுத்தின பாவத்துக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். போயிட்டு லாஸ்ட்டாக டான்ஸ்லாம் ஆடி சாணிலாம் மிதிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.